ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்வீட் டெசர்ட் தான். ரவை பாயாசம். ரொம்ப ஈஸி தான். இது பிகினர்ஸ் கூட ஈஸியாக செய்யலாம். இதுக்கு ரவை ரொம்ப தேவைப்படாது. நீங்கள் ஈஸியாக செய்யலாம். இதை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து 4 லிட்டர் பாலை, ஃபுல் க்ரீம் பால் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து நம்ம பால் நல்லா கொதிக்க வைக்கணும். அடுத்தது வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் நெய் சேர்க்கலாம். கொஞ்சம் நெய் சேர்த்துருக்கோம். இப்போ வந்து ரவையை நல்லா வறுத்துக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் பாதி தான் எடுத்திருக்கேன். இது போதும். நம்ம ஃபஸ்ட்டு ரவையை வந்து நல்லா வறுத்துக்கலாம். ரொம்ப லைட்டாக வறுத்தா போதும், ரொம்ப வறுக்கணும் அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பட்டை சேர்க்குறேன், கிராம்பு கிடையாது. அடுத்தது நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ரவை, அதை போட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரவையும் நம்ம கலந்துட்டோம். இது தண்ணியாக தான் இருக்கும் பார்க்க, ஆனால் கொஞ்சம் நேரத்தில் வந்து அது கொஞ்சம் கெட்டியமாக ஆகும். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். அடுத்தது வந்து நான் 1 கப் சர்க்கரை எடுக்கிறேன். எந்த கப்பில் வந்து ரவை எடுத்துருக்கேனோ அதில் 1 கப் சர்க்கரை எடுக்கிறேன். இது நல்லா கலந்துக்கலாம். இப்போது இதோட கொஞ்சோண்டு நான் வந்து மில்க் மேட் சேர்க்குறேன். இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இப்போது பேன் வச்சு நம்ம முந்திரி திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம். அது கொஞ்சம் நான் நெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏற்கனவே நெய் சேர்த்துருக்கேன். நெய் வந்து நல்லா ஹீட் ஆகணும். அடுத்த முந்திரி திராட்சையை நம்ம சேர்க்கலாம். நெய் நல்லா சூடாகிடுச்சு. நான் இப்போ முந்திரி சேர்க்குறேன். அடுத்தது கொஞ்சம் காஞ்ச திராட்சை. முந்திரி திராட்சை நல்லா வறுத்தாச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து நம்ம பாலில் சேர்த்துடலாம் ரவை பாயசத்தோட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ரவை பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாருங்கள் சூப்பரான ரவை பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். ஈஸியாக செய்யலாம். எல்லாருமே பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.